So guys, welcome to another video. So இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப் செட்டப்பை பார்த்துடலாம். ஸோ லேப் செட்டப்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்ட்ராய்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்கான லேப் செட்டப் என்னென்ன ஓஎஸ் தேவைப்படும், ஸோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் அதுக்கு கீழே கொடுத்துருவேன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போவே பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள்கிட்ட லினக்ஸ் இல்லைனா கண்டிப்பாக லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் லினக்ஸ். தென் என்னென்னா ஒரு விண்டோஸ் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ விண்டோஸ் 7 இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டும் டவுன்லோட் பண்ணதுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் தந்துடுறேன். ஸோ கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் உங்களை விண்டோஸ் 7 டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரைமரி ஓஎஸில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ப்ரைமரி ஓஎஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சம் எரர்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ் ஓஎஸில் நீங்கள் பண்ணுங்கள். அது இல்லாமல் விண்டோஸ் 7 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஏன்னா 10 வந்து உங்களுக்கு ஹை செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் திடீர்னு டெலீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் விண்டோஸ் 7 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் என்னென்னா லினக்ஸ் வந்து நீங்கள் அப்டேட்லேயே போட்டுக்கோங்க. தென் என்னென்னா ப்ராப்பராக நீங்கள் apt -get update ப்ராப்பராக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. sudo apt get update அண்ட் அப்கிரேடும் பண்ணியிருக்கணும். ஸோ அப்டேட் முடிஞ்ச கையோடு நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். தென் என்னென்னா நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் காலி நெக்ஸ்ட் 2020 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு உபுண்டு பிடிக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா உபுண்டில் வந்து மேக்ஸிமம் மெட்டஸ்ப்ளாய்டு இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தால் ஓகே. இல்லாட்டி நீங்கள் மெட்டஸ்ப்ளாய்டும் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஓஎஸ் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டவுன்லோட், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு என்ன வேணும்னா, நீங்கள் வந்து இப்போ மொபைலில் தான் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மொபைலில் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ரைமரி மொபைல்லே நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என் ப்ரைமரி மொபைலில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லை எனக்கு வேறு ஓஎஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நாக்ஸ் பிளேயர் வச்சு இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் கீழே தந்துடுறேன். ஸோ இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை மொபைலை செட்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ செட்டப் பண்ணிட்டு நீங்கள் வந்துக்கலாம். அதாவது உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு 8 GB ரேம், ஒரு மினிமம் 8 GB ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் ப்ரைமரி மொபைலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் டீட்டெயிலாம் வெளியே எங்கிட்டும் போகாது, உங்களுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பண்ணுற ட்ரிக்கை நீங்கள் ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராசஸும் நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. தென் இந்த நாளும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மெட்டஸ்ப்ளாய்டு வேணும், நாக்ஸ் பிளேயர் வேணும், விண்டோஸ் 7 வேணும், லினக்ஸ் வேணும். ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். தென் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே அப் டு டேட்டில் இருக்கணும். ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு வேண்டாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முதற்கொண்டு இதில் நாங்கள் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஸோ அது கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவைப்படாது. அதெல்லாம் உங்களுக்கு அதை எப்படின்னா நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.